ஹலோ மக்களே, திரு லக்ஷ்மி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம லக்ஷ்மியும் தெருவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் உயிருக்கு ஒருத்தங்கனால ஆபத்து இருக்குன்னு சொல்லும்போது நம்ம தெருவும் அந்த ரவுடியை துரத்திட்டு போகிறாங்க. கவிதாவும் நம்ம கௌதம் கிட்ட ஃபோன் பண்ணி திரு அந்த ரவுடியை கண்டுபிடிச்சிட்டா, இப்போ அவனை தான் துரத்திட்டு போகிறான்னு சொன்ன உடனே கௌதம் பயங்கரமாக பதட்டாகி அந்த இடத்துக்கு நல்லவன் மாதிரி அந்த ரவுடியை துரத்திட்டு போகிறாங்க. நம்ம திருவும் கௌதமும் சேர்ந்து அந்த ரவுடி கும்பலை பிடிச்சாங்களா. ஒரு கட்டத்தில் நம்ம திருவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருதா. என்னதான் இருந்தாலும் இப்ப நம்ம லக்ஷ்மிக்கு கவிதா பத்தின எல்லா சூழ்ச்சிகளையும் தெரிய வருதுன்னே சொல்லலாம். திருவுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே கவிதாவே சரியா வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். லக்ஷ்மியும் நம்ம நினைச்ச மாதிரி என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிட்டு, ஆனா திரு அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த செய்தியை எப்படியாவது அவங்கள்ட்ட சொல்லணுமே நினைச்ச நம்ம லக்ஷ்மியும் ஃபோன் பண்ணி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடாதுங்க, உங்கள் உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படி சொன்ன உடனே நம்ம திருவோம் நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படி சொன்னாலுமே நான் சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருத்தங்க உங்களை போட்டு தள்ளதுக்காண்டி வந்தாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு ரூமில் அடைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம லக்ஷ்மி திருக்கிட்ட சொல்லிடுறாங்க. திருவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்மளை யார் இந்த மாதிரி செய்திருப்பா? சரி, இந்த விஷயம் மட்டும் வீட்டில் உள்ளவங்களுக்கு இப்போ தெரிஞ்சுன்னா பயங்கரமாக பதட்டம் ஆகிடுவாங்க. நம்ம எதுக்கும் அந்த ரூமில் போய் செக் பண்ணி பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட மட்டும் நான் இப்போ பக்கத்தில் போயிட்டு வந்துட்டு சொல்லி நம்ம திரு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. சரி, அந்த சொன்ன ரூம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. அதே சமயத்தில் கௌதம் கிட்ட நம்ம கவிதாவும் ஃபோன் பண்ணும்போது கௌதமும் நான் சொன்ன ஆள் அந்த மண்டபத்துல தான் இருக்கா, யாரோ ஒருத்தங்க அவனை அடிச்சு அந்த ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்காங்களா, நீ மட்டும் அந்த ரூம் எதுன்னு கண்டுபிடிச்சு அவனை திறந்து விட்டுரு அப்படி சொல்லும்போது நம்ம கவிதாவும் என்ன சொல்ற கௌதம், அப்ப இங்க உள்ளவங்களுக்கு யாருக்காவது இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்குமே அப்படி சொல்லும்போது ஆமா, அது யார் அடைச்சாங்கன்னு தான் தெரியல கவிதா, ஆனா யாருக்கோ அந்த மண்டபத்துல உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு, ஆனா கூடிய சீக்கிரத்துல அந்த ரவுடி மட்டும் நம்ம திருவோட கண்ணில் பட்டானா நம்ம விஷயம் எல்லாமே வெளியில வந்துடும், நம்மளை பத்தி விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேசாம நம்ம சேஃபா இருக்கணும்னா அந்த ரவுடியை அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக விட வேண்டியது நீதான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கவிதாவும் சரி, எந்த ரூம்னு நானும் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவும் எல்லா ரூமையும் போய் பார்க்கும்போது எங்கேயுமே அந்த ரவுடி இருந்த மாதிரி இல்லை. நம்ம லக்ஷ்மி இந்த ரூம்ல தானே நம்ம அவனை அடைச்சி போட்டோம், திரு அவங்க அந்த இடத்துல அவனை பார்த்துட்டாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்காண்டி நம்ம லக்ஷ்மி அந்த ரூம் பக்கத்தில் வராங்க. கவிதாவும் சரி இந்த ரூமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா இருக்கும்போது கௌதம் கிட்ட ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் எல்லா ரூம்ல தேடி பார்த்தேன், எங்கேயும் இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கௌதம் கிட்ட ஃபோன் பண்ண ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த ரவுடியும் அந்த ரூமை திறந்துடுறாங்க. அப்படியே பார்க்கும்போது வெளியில ஒருத்தங்க நின்றுட்டு இருக்காங்களே, இவங்க மட்டும் கவனிச்சாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி, பேசாம இவங்களை இந்த கட்டையால அடிச்சிட வேண்டியதான்னு ஒரு கம்பினால நம்ம கவிதாவை அடிக்கிறதுக்கு வரும்போது கவிதாவும் இப்படி திரும்பிடுறாங்க. என்ன எதுவுமே செய்திடாத, நான் கௌதமோட ஒய்ஃப் தான், கௌதம் தானே உன்னை இங்க அனுப்புனா, கண்டிப்பா திருவோட கண்ணில் மட்டும் நீ பற்றாத, திரு ஒன்னை தேடி தான் வந்துட்டே இருக்கா, இந்த இடத்துல இருந்து சீக்கிரமா எஸ்கேப் ஆயிடு அப்படி சொன்ன உடனே அந்த ரவுடியும் சரிங்க அப்படி சொல்றாங்க. நம்ம கவிதாவும் சரி, நான் ஒரு பொண்ணோட போட்டோ இந்த காட்டுறேன், இந்த பொண்ணு தானே உன்னை இங்க அடைச்சு போட்டது அப்படி சொல்லும்போது ஆமா, இந்த பொண்ணு தான் என்ன இந்த ரூம்ல அடைச்சு போட்டா, நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாங்கிட்டது, சரி அவளை இன்னும் ஒரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த ரவுடியும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு தயாரிட்டே இருக்காங்க. நம்ம லக்ஷ்மியும் சரி இந்த ரூம்ல தானே இந்த ரவுடியை நம்ம அடைச்சி போட்டிருந்தோம், என்னாச்சுன்னு பார்க்கும்போது கவிதா அந்த ரவுடி கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே நம்ம லக்ஷ்மி கவனிச்சிடுறாங்க. கடவுளே, இது என்னது, சொந்த அண்ணன் பையனையே கொலை பண்ணதுக்கு இவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு, அப்ப இந்த ரவுடி அனுப்புனது இவங்களா, இவங்கெல்லாம் இப்படி செய்வாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு திரு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இப்படி செய்வாங்கன்னு திருவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அவங்க ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்களே. எப்படியாவது இந்த ரவுடியை தப்பிக்கவே விடக்கூடாது, எப்படி இருந்தாலுமே திரு அவனை பிடிச்சிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அதை பார்த்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அந்த ரவுடியும் வெளியில் போகும்போது திருவும் இங்கே தானே அந்த ரவுடி அடைச்சி போட்டதாட்டு அந்த ஃபோன் காலில் அந்த பொண்ணு சொன்னால் எங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே அந்த ரவுடி கண்ணில் பட்ட மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த ரவுடி வெளியில் எஸ்கேப் ஆகும்போது நம்ம திருவை இடிச்சிடுறாங்க. திருவும் அதை பார்த்த உடனே இவனை பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கே,
இவன் தான் நம்மள கொலை பண்ணதுக்கு வந்திருப்பானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் திருவுக்கு அவன பார்த்த உடனே வந்துருது. எப்படி இருந்தாலுமே இவன சும்மாவே விடக்கூடாது. யார் இவன அனுப்பியிருப்பான்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம திருவும் அந்த ரவுடிய தொரத்துறதுக்காண்டி ட்ரை பண்றாங்க. கவிதாவும் அந்த ரவுடி எப்படி இருந்தாலுமே வெளியில எஸ்கேப் ஆயிருப்பான்னு நினைச்சா, திருவோட கண்ல அந்த ரவுடி மாட்டுனது நம்ம கவிதாவுக்கு தெரிய வருது. திரு மட்டும் அந்த ரவுடிய கண்டுபிடிச்சுட்டான்னா, அந்த ரவுடி ஏதாவது ஒரு உண்மைய உளறிற போறான். எப்படி இருந்தாலுமே அவன் திரு கிட்ட மாட்டிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கௌதமும் இப்ப நடக்கிறது எதுவுமே சரியில்ல. திரு மட்டும் அவன கண்டுபிடிச்சுட்டான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா நம்ம தான் மாட்டிட போறோம். சீக்கிரத்துல இந்த வீட்டுல உள்ள சொத்து எல்லாத்தையுமே நம்ம எழுதி வாங்கிடலான்னு பார்த்தா எல்லாமே தலைகீழா மாறிட்டு, எப்படி இருந்தாலுமே அந்த ரவுடிய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கௌதமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம திருவும் அந்த ரவுடிய அப்படியே விரட்டிட்டு போகும்போது, பின்னாடியே தொடர்ந்து கௌதமும் அந்த ரவுடிய பிடிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ண போறாங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு நம்ம திவ்யாவும் எங்க திருவு எங்க தேடியும் காணல. இங்க தானே போறேன்னு சொல்லிட்டு போனா, எங்கேயாவது பார்த்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகா அம்மாகிட்ட கேட்கும்போது, அம்பிகாவும் இல்லம்மா திரு இங்க தான் பக்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்க போனான்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படி சொல்லும்போது, திவ்யாவும் ஒரு கட்டத்துல நம்ம திருவ மண்டபத்துல தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்துல கவிதாவும் எப்படி இருந்தாலுமே திரு இந்த மண்டபத்துல இல்ல. கண்டிப்பா அந்த ரவுடிய பிடிச்சிருப்பானோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே இருந்துட்டு இருக்காங்க. கௌதமும் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திரு கிட்ட வந்து எதுக்காக நீங்க அவனை துரத்திட்டு போறீங்க? என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது நம்ம திருவும் யாருன்னு தெரியல. ஆனா இவனால எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போச்சு. அத வந்து யார் இவனை அனுப்பியிருப்பா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போனேன்னு சொல்லிட்டு திருவும் கௌதம் கிட்ட சொன்னோன்னா, கௌதமும் சரி விடுங்க எப்படி இருந்தாலுமே நம்ம கிட்ட மாட்டாமா போறான் அப்படின்னு சொல்லி நம்ம திருவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வராங்க. நம்ம கவிதாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகி கௌதம் கிட்ட என்ன கௌதம் ஆச்சு, திருவோட கண்ணில் அவன் பட்டுட்டானா என்ன விஷயம் அப்படி சொல்லும்போது, கௌதமும் நான் இருக்கும்போது ஏதாவது தப்பா நடக்குமா, எந்த பிரச்சனையும் இல்லை, திருவுக்கு எந்த விஷயமே தெரியாது, அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கவிதாவும் இப்போதான் எனக்கு நிம்மதியாச்சு, திருவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சமயம் இந்த மகா தான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்க சான்ஸ் இருக்கு. மகா தான் ஏற்கனவே அவனை இந்த ரூம்ல அடைச்சி போட்டிருக்கா. அவனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும். எல்லாத்துக்குமே காரணம் அவ தான். அன்னைக்கே காஞ்சனாக்கா சொன்னா இந்த மகா சரியே கிடையாது. இந்த வீட்டில் ஏற்கனவே நிறைய நான் பிளான் பண்ண போகிறவன் எல்லாமே சொதப்பலானதுக்கு காரணம் மகா தான். காஞ்சனாக்காவும் அம்பிகாவை எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட்ல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலைகள் பண்ணா. எல்லாத்தையும் இந்த மகா தான் கெடுத்து விட்டுட்டா. இனிமே வேலையாட்டு இந்த மகாவை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி கவிதா ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம். திரு ரொம்பவே பதட்டமா இருக்கத கவனிச்சு நம்ம திவ்யாவும் திரு எங்க போயிருந்தா ஒன்னதான் காணலன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது திருவும் இப்போ மட்டும் நம்ம ஏதாவது சொன்னா திவ்யா எப்படியுமே பதட்டம் ஆகிடுவா, அதனால எந்த உண்மையும் இப்போ சொல்லாண்டான்னு சொல்லிட்டு நம்ம திருவும் திவ்யா கிட்ட சமாளிக்கிறாங்க. திவ்யாவும் ஏதாவது ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறிய திரு, எதுனாலும் வெளிப்படையா சொல்லுன்னு கேட்டாலும் நம்ம திரு எதுவும் சொன்ன மாதிரி இல்லை. திவ்யாவும் சரி ஒரு வழியா நம்ம என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு, இனி நல்லபடியா இருக்க போகுது பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம்.